ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷ் கிச்சன். இன்றைக்கி ரோட்டு கடைகளில் செய்கிறது மாதிரியே ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக ஃப்ரைட் ரைஸ் எப்படி வீட்டிலையே செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அரை கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் உப்பையும் சேர்த்து வேக வச்சிடலாம். எண்ணெய் சேர்த்தா சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். நல்லா வேகணும், ரொம்ப வெந்துடக்கூடாது. அரைப்பதத்துக்கு வெந்தால் போதும், இல்லைன்னா சாப்பாடு நமக்கு குழஞ்சிரும். பாருங்கள், இந்தளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதை நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய், கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுக்கு இடையில் நம்ம காய்களை கட் பண்ணி வச்சிடலாம். 2 கேரட், பாதி கொடைமிளகாய், 1 கப் அளவுக்கு முட்டைக்கோசையும் இதில் சேர்த்துட்டு வதக்கிடலாம். காய் வேகிறதுக்காக தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு வதக்கிடலாம். காய் நல்லா வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். லஞ்சுக்கு எது வச்சு விட்டாலும் குழந்தைங்க சாப்பிடாம கொண்டு வராங்களா, இது மாதிரி செஞ்சு பாருங்கள். டிஃபன் பாக்ஸு காலியாகி வரும். இப்போது நமக்கு காய் நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம முட்டையை சேர்த்துடலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு நடுவில் முட்டை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். முட்டை காய்களோடு சேர்ந்துடக்கூடாது. முட்டை தனித்தனியாக தான் இருக்கணும். அதனால தான் இந்த மாதிரி தனியாக நம்ம வதக்கிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா காய்களோடு சேர்த்துட்டு நம்ம கிண்டிடலாம். பாருங்கள், ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சேர்த்து கிண்டிடலாம். இந்த மாதிரி செய்ய கஷ்டமாக இருந்துச்சுன்னா தனியாக ஒரு பேனில் கூட முட்டையாக முதல்ல ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா காய்களோடு சேர்த்துடலாம். இப்போ மசாலாவை சேர்த்துடலாம். காரத்துக்கு ஏற்றது மாதிரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் கூடவே மிளகு தூளையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இது எல்லாம் சேர்த்து காய்களோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கலாம். இப்போ காய்கள், முட்டை, மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸும் கொஞ்சமாக சோயா சாஸையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஆப்ஷனல் தான், வேணான்னு சொல்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிளறிக்கிட்டால் போதும். இது கூடவே இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சோறையும் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இதை நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப போட்டு கிளறாமல் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரைஸ் நமக்கு உடையாமல் வரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். மெதுவாக பண்ணால் நமக்கு மசாலா ரைஸோடு சேர்ந்துடும். உப்பு பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளறிக்கலாம். நல்லா பொழு பொழுன்னு உதிரி உதிரியாக இருக்குது. கடைகளில் செய்கிற மாதிரியே டேஸ்டியான முட்டை ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.